ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் போடுறேன். இதில் வந்து எதுவும் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வாங்க இன்னைக்கு உள்ள வீடியோவை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆனுச்சு. யுஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டோ ஜோன்ஸும் எஸ்என்பி 500மே வந்து நல்ல 40,000 லெவலில் 44,000 லெவலில் க்ளோஸ் ஆனுச்சு. அதேமாரி வந்து பிட்காயின் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட்டு 3-4 டேஸில், அதாவது ட்ரம்ப் வின்னுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கனாலே ஒரு $5,000 மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 87,000க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலும் வந்து கம்மியாயிட்டிருக்கு. 72 தான் டாலர் தான் சேல் ஆயிட்டிருக்கு. மெயினா வந்து சைனால வந்து டிமாண்டு கம்மியாயிட்டிருக்கு. அதேமாரி கோல்டும் வந்து 1 மந்த் லோல தான் இதாயிட்டிருக்கு. பட் டாலர் வந்து யுஎஸ் டாலர் வந்து இந்தியாவுக்கு ரூபீஸ்க்கு எகெயின்ஸ்டா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வேரியஸ் டார்கெட் வந்து சில புரோக்கர்ஸ்னால குடுத்துருக்காங்க. அதில பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, நுமாரா வந்து நியூட்ரல் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் வந்து 5,800. அதேமாரி மார்கன் ஸ்டான்லி வந்து ஓவரை ரேட்டிங் குடுத்துட்டு டார்கெட் வந்து 5,184 குடுத்துருக்காங்க. அப்புறம் ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரீஸ் வந்து அ அ அப்கிரேடட் டூ பை வித் எ டார்கெட் ஆஃப் 850 குடுத்துருக்காங்க. அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி கூட வந்து என்னன்னா பை ரேட்டிங் வித் எ டார்கெட் ஆஃப் 715 குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அ ம் ஓவர் வெயிட் ரேட்டிங் வந்து டார்கெட் பிரைஸ் ஆஃப் 1075 குடுத்துருக்காங்க. ஜேபி மார்கன்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து சில டார்கெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுக்கு எது அ அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணிட்டு, உங்க ஸ்டாக் புரோக்கர்ட்ட செக் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ நெறையா பார்க்குறீங்க. ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, நான் போடுற புது வீடியோவும், புது இதுவும் உங்களுக்கு கிடைக்காது. அதுமாரி இந்த சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தமிழ்ல இன்வெஸ்ட் பண்ற மாரி ஐடியாஸ், அப்புறம் நான் வந்து நெறைய டெக்னிக்கல் டெர்ம்ஸு, அப்புறம் வந்து டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன்ஸ் அத பத்திலாம் நெறைய வீடியோ போடுவேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமார்தன் மதர்சன் இன்டர்நேஷனல், போஸ், பிஎஸ்சி லிமிடெட், யுஎன்ஓ மைண்ட், BASF, நாட்கோ, ஃபினாலெக்ஸ் கேபிள், அயான் எக்ஸ்சேஞ்ச், பிஎன்சி இன்ஃப்ராடெக், அஸ்ட்ரா மைக்ரோவேவ், அப்புறம் அஸ்கான் பிட்காயின், இந்த மாரி கம்பெனிஸ்லாம் வந்து இது வெளியிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.